இந்த கல்யாணம் அப்படிங்கிற வார்த்தை அவருக்கு மறந்து போச்சு. ஒரு உண்மை சம்பவம் திருவாரூர்ல என்னுடைய நண்பர் சண்முக வடிவேலு, அவர் வந்து தமிழாசிரியர். அவர்கிட்ட படிச்ச பையன் கொண்டாந்து கல்யாண பத்திரிகை வைக்கிறான். அவனுடைய மேரேஜ் இன்விடேஷன் கொண்டு வந்து கொடுக்குறான் இவர்கிட்ட. அதே பரவாயில்லையடா உனக்கு கல்யாணமா, பரவாயில்லையே, என் மறக்காம கொண்டாந்து குட்டிய பத்திரிகை வாங்கியா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டாரு. அதுக்கு அந்த பையன் சொன்னான், சார் எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிறது எங்க அப்பா மறந்துட்டாரு, நான் பத்திரிகை வாங்க உங்களுக்கு கொடுக்கணுங்கிறத ஞாபகம் வச்சு கொடுத்தேன்னு சொல்றீங்களே, நிஜமாவே எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிறது எங்க அப்பா மறந்துட்டாரு. என்ன அப்படின்னா போய் சொல்றேன், ஒரு அப்பா மறப்பாரான்னு கேட்டாரு. அவங்க வீட்டுல மொத்தம் 16 பிள்ளைங்க. அவங்க வீட்டுல 16 பிள்ளைங்க. வேணா சங்கூடல் கேட்டுங்க, அவங்க ஸ்டூடெண்ட் 16 பிள்ளைங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஞாபகப்படுத்துறாங்க, ஏங்க நம்ம அந்த பிள்ளை பேர் சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா அப்படி. அவங்க அப்பா கேட்டாரா, அவனுக்கு ஆகலையா, அவனுக்கு ஆகலையா, அவனுக்கு ஏன் ஆகல, அப்பா கேட்கிறாரு, ஏன் ஆகல, ஏன் ஆகலன்னா நாம கல்யாணம் பண்ணல. அப்போ போன வருஷம் யாருக்கு பண்ணோம், ஐயோ அவனுக்கு மூத்தவன் இருக்கிறாரு இருக்கானா, அவர் கற்பனைக்கு சொல்லல, 16 பையன் எவனுக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகலைன்னு அவங்க அப்பா தெரியாது. நல்ல வேலை அவனுக்கு கல்யாணம் ஆச்சுனாலும் ஞாபகம் இருந்தது, அது கடவுள் பண்ண புண்ணியம். எனக்கு அவர் இந்த வார்த்தையை மறந்துட்டான்னு சொன்ன உடனே என் நினைவு முழுக்க அங்க போச்சு. எனக்கு இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, கொஞ்சம் நான் இதே மாதிரிதான் தலைப்பு கேட்ட போது நான் வேற ஒரு ஃப்ரீக்வன்சில இருந்தேன். அந்த நேரத்துல அவங்க போன் பண்ணும்போது மைண்ட் வேற ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கும். அப்ப நான் ஒரு விஷயத்தை நினைச்சு நமக்கு சிரிப்பு சிரிச்சுட்டு இருந்தேன். அதாவது சுகமான பொய்கள் அப்படின்னு நான் தலைப்பு கொடுத்தேன். என்ன உண்மைன்னு கேட்டா, உண்மையா பட்டவர்த்தமா மூஞ்சிக்கு நேரம் சொன்னா யாருக்கும் பிடிக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. சின்ன விஷயத்துல கூட நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஓப்பனா சொன்னா இந்த உலகம் ஒத்துக்காது. டெய்லி ஒரு பொய் சொல்லுவோம். சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா. இதை விட ஒரு பொய் உலகத்துல இருக்க முடியுமா? ஆனா அந்த பொய் சொல்லலைன்னா அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்காது. நம்ம நாசுக்கா என்ன சொல்றோம், நல்லா நல்லா நல்லா, இன்னும் வெறும் நல்லா இருந்ததுன்னா எப்படி, என்ன விவரமாவ சொல்றேன், நல்லா இருந்தது அதோட விட்டுட்டேன், எதுக்கு அனாவசியமா, எதுக்கு சொல்ல வர, எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நான் மறுபடியும் சண்முகோடியில சொன்னதா சொல்றேன். இப்ப கலெக்டர் என்ன யோசிக்கிறாங்க, இவரை பேச கூப்பிட்டு நம்ம செக் கொடுக்கறதுக்கு பதிலா சண்முக வடிவேலையே கூப்பிட்டு செக் கொடுத்துடலாம் போல. அப்படி என்னதெல்லாம் அவர் பேசுவாரு, எங்களுக்குள்ள ஒப்பந்தம் இருக்கு, அதனால அவர்தான் நானும் பேசுவேன். கல்யாணம் ஆன அன்னைக்கு முதல் நாள் மனைவியை சந்திக்கிற போது அவர் ஒரு கேள்வி கேட்டாரா, என்ன குடிச்சிருக்கா, இது என்ன கோயான்னு கேட்பான், எல்லா லூசும் கேட்பாங்க, என்ன குடிச்சிருக்கா அப்படின்னு. அவங்க ஒய்ஃப் ஒரு வார்த்தை, அதை விடுங்க, அதை விடுங்க. அப்ப என்ன அர்த்தம், இனிமே அதை பத்தி பேச பிரயோஜனம் இல்லை, எல்லாத்துக்கும் அதை பத்தி பேசுவாங்க. அப்ப அந்த அம்மா சொன்ன வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை, அது விடுங்க அப்படின்ட்டாங்க. சார், சில விஷயங்களை ஓப்பனா பேச முடியாது, சில உண்மைகளை அப்படியே வாய் திறந்து பேச முடியாது. அப்ப பொய்ங்கிறது கொஞ்சம் சுகமா இருக்கு. உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நல்லாதான் இருக்கு உடம்பு அப்படின்ட்டு அப்புறமா ஆரம்பிச்சுடுவோம் வரிசையா. நம்மால முழுக்க பொய் சொல்லவும் முடியல, முழுக்க உண்மை சொல்லவும் முடியல. நாம படுற நரக வேதனைக்கு முழு உண்மைகளையும் சொல்ல முடியல, முழு பொய்யையும் நம்மளால சொல்ல முடியல. மென்னு முழுங்கி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி சொல்ல ட்ரை பண்றோம். ஆனா என்னுடைய அபிப்பிராயத்துல சில சிறந்த மனிதர்கள் மேல வராங்க பாருங்க, அவங்களுடைய இயல்பே வேறங்க. எது அப்படியே ஓப்பனா சொல்றாரு. நான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவருடைய வரலாறு படிச்சிருக்கிறேன். விவசாய முதலமைச்சர் அப்படின்னு ஒரு புத்தகமா வந்திருக்கு, நீங்களும் படிங்க. மிகச்சிறந்த மனிதர் அவர். ஆனா 8ஆம் கிளாஸ் கூட படிக்கல அவர், 5ஆம் கிளாஸ் தான் படிச்சார் அவர். நீங்க நம்முடைய பழைய மரபு எப்படின்னு கேட்டா, பள்ளிக்கூடத்துல போய் தான் அறிவை வளர்த்துக்கணும்னு ஒண்ணும் கிடையாது. ஒரு மனிதன் இயல்பிலேயே அறிவாளியா இருக்க முடியும். இது ஒன்றும் புரிஞ்சு, அதுதான் பள்ளிக்கூடம் போவாதீங்கன்னு அர்த்தம் எடுத்துக்காதீங்க. என்னை கூப்பிட்டதே தனலட்சுமி சீனிவாஸ் கல்வி நிறுவனம். அப்படி இருக்கும்போது நான் அந்த அர்த்தத்தை சொல்லுவேன்னா,
பள்ளிக்கூடம் போகாமலேயே சில பேர் பெரிய அறிவாளியா இருப்பாங்க. காமராஜர் இல்லையா, ஒரு எல்லைக்கு அப்புறம் போல, ஒரு எல்லைக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த அறிவு தானா வளரும். அது ஒரு வித்தியாசமான ஊற்றெடுப்பு. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். எப்ப தெரியுமா? 1947 அவர் தான் சீஃப் மினிஸ்டர். டெல்லியில நேரு வந்து பிரைம் மினிஸ்டர். நேரு ஒரு கடிதம் எழுதுறாரு சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம், ஒரு பர்சனலா ஒரு கடிதம் எழுதுறாரு. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு போட்டு அந்த லெட்டர் வருது பிரதமர் தேர்ந்து. கான்ஃபிடென்ஷியல்னா அவங்க தான் பிரிச்சு படிக்கணும், வேற யாரும் பிரிக்க கூடாது. அது அட்ரஸ் டு சீஃப் மினிஸ்டர். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பிரிச்சு படிச்சாரு. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நேரு கேட்கிறாரு, வாட் இஸ் த ஒப்பீனியன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே பேனாவை எடுத்தாரு, எழுத ஆரம்பிக்கிறாரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரு. இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு போட்டு எழுதுறாரு தன்னுடைய கருத்தை. இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு எழுதினார் பாருங்க, ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஏன்னா அவங்க தான் பள்ளிக்கூடமே படிக்கலையே. படிச்சிருந்தா ஒப்பீனியனுக்கு 3 தடவை முட்டிய பேர்த்திருப்பாங்க, 8 தடவை இம்போசிஷன் எழுதுன்னு இருப்பார். நல்ல வேலை அவருக்கு அந்த துக்கம் எல்லாம் இல்லை, தப்பா எழுதிட்டார். இன் மை ஒப்பீனியன் போட்டு லெட்டரை அப்படியே எழுதி முடிச்சுட்டு அவர் செக்ரட்டரி கிட்ட கொடுத்து போஸ்ட் பண்ண டெல்லிக்கு அப்படின்னாரு. அந்த செக்ரட்டரி என்ன பண்ணார், எல்லா செக்ரட்டரி மாதிரி பிரிச்சு படிச்சார். எல்லா செக்ரட்டரி மாதிரி பிரிச்சு படிச்சார். ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, சீஃப் மினிஸ்டர் லெட்டர். உடனே வேற டைப் பண்ணி இன் மை ஒப்பீனியன்ங்கிறதுலாம் ஸ்பெல்லிங்கை திருத்தி டைப் பண்ணி கொண்டு வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு வைக்கிறார் கையெழுத்துக்கு. ரெட்டியார் கேட்டாரு, இது என்ன? இல்லைங்க லெட்டர். அதான் நான் ஒண்ணு எழுதுனேன், அப்புறம் நீ எதுக்கு வைக்கிறது? இல்லைங்க அதுல ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பா இருந்தது. ரெட்டியார் என்ன பதில் கேட்டார் தெரியுங்களா? உன் ஒப்பீனியன் கேட்டானா ஏன் ஒப்பீனியன் கேட்டானா? ஏன் ஒப்பீனியன் கேட்டானா உன் ஒப்பீனியன் கேட்டானா அப்படி. அவர் என்னங்க பண்ணுவாரு, ஐசிஎஸ் அந்த காலத்துல, இல்லைங்கோ எல்லா ஒப்பீனியனுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் கிடையாது. உன் ஒப்பீனியனுக்கு அது ஸ்பெல்லிங், என் ஒப்பீனியனுக்கு இதுதான் ஸ்பெல்லிங். இதை டெல்லிக்கு போடு, உன் லெட்டரை குப்பையில போடுங்க. அவர் நெளிகிறார். அப்போ வந்து ராமசாமி ரெட்டியார் சொன்னார், என்ன ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா நேரு படிக்கிற போது சிரிப்பா இருந்த, இந்த சீஃப் மினிஸ்டருக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு நேரு படிக்கும் போது சிரிப்பா இல்ல சொல்லிட்டு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சொன்னார், நல்லா தெரிஞ்சுக்கோ, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது நேருக்கு தெரியட்டும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது நேருக்கு தெரியட்டும். ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு என்ன தெரியாதுன்னு பிரைம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சாதான் நாடு உருப்பிடும். அதை விட்டவருக்கு எல்லாம் தெரியும் தெரியும் நினைச்சுக்கிட்டே இருந்தா நாடு எப்படி உருப்பிடும்? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது அவருக்கு தெரியட்டும், என் லெட்டரை டெல்லிக்கு போடு, உன் லெட்டரை குப்பையில போடு. நீ யோசிக்கணும், தவறு சாதிக்க விரும்பல, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே வெளிப்பட விரும்புகிறேன் என்ற உண்மையான வாழ்க்கை உணர்வு பல பேருக்கு கிடையாது. சாரி டு சே திஸ், இன்னைக்கு மேக்கப் சாதனங்கள் விற்குது, எல்லாம் புரியுதானே? நீங்கள் யாராக இல்லையோ அதை காட்டுறதானே இருக்கு. நீங்க டிவியில விளம்பரம், எத்தனை விளம்பரம் வருது தெரியுங்களா மேக்கப்புக்கு? நீங்க அதுவும் டிவி நீங்க பெண்கள் வந்திருக்கீங்க, ஒரு செய்தி சொல்றேன், மேக்கப்புக்கான காஸ்மெட்டிக்ஸ் விளம்பரம் எப்ப வருதுன்னு டிவியில எப்பாடி பார்த்துருக்கீங்களா? நியூஸுக்கு நடுவுல வராது, சீரியலுக்கு மத்தியில வரும். புரிஞ்சுதா என்னன்னு? பெண்கள் சீரியலும் அதிகம் பார்க்கறாங்க, காஸ்மெட்டிக்ஸும் அதிகமா யூஸ் பண்றாங்க. அப்படிங்கறதால சீரியலுக்கு மத்தியில தான் காஸ்மெட்டிக்ஸ் விளம்பரம் அதிகம் வரும், நியூஸுக்கு மத்தியில அந்த விளம்பரம் வராது. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நீங்க மேக்கப் போடுறத பத்தி எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, என் பேத்திக்கு உங்க வயசு, அதனால எனக்கு வந்து வருத்தம் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவர் சொன்ன மாதிரி தான், நீ யாரா இருக்கிறியோ அதாவே வெளிப்பட்டு கல்யாணம் நடந்தா கடைசி வரைக்கும் டைவர்ஸுக்கு சான்ஸ் இல்லை. நீ யாரா இல்லையோ அவங்கள வெளிப்பட்டு கல்யாணம் நடந்தா மறுநாளே யோசனை வந்துடும். ஒரு பத்திரிகையில போட்டிருந்தான், கல்யாணத்தன்னைக்கு பொண்ணுக்கு மேக்கப் நடக்குது. அப்ப சொன்னாங்க மாப்பிள்ளைய நீ கூட போ அப்படின்னாங்க. அவன் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தான், கம்ப்ளீட்டா அவளுக்கு மேக்கப் ஆகுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தான். மேக்கப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மேக்கப் போட்ட லேடியை கூப்பிட்டு பர்சனலாக நான் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுது அப்படின்ட்டு அவன் வந்து காஸ்ட்லி, அதாவது இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்
அந்த டப்பா, அந்த வாட்ச், அந்த பாக்ஸ்ல ஒரு கிஃப்ட் எடுத்து கையில் கொடுத்தான். அவன் நினைச்சா இவன் வருங்கால மனைவிக்கு நம்ம மேக்கப் போட்டதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டு இந்த வாட்சை கொடுக்குறான்னு நினைச்சு, சாரி இவ்வளவு காஸ்ட்லி கிஃப்ட் நான் பார்த்ததே இல்லைன்னு டப்பாவை திறந்து பார்த்தா அது 150 ரூபாய் கூட மரியாதை இல்லாத பிளாஸ்டிக் வாட்ச். அந்த பொண்ணு கேட்டா, என்ன சார்னா? இதான் உள்ள நடந்ததுன்னா. இவ்வளவு நேரம் இதான் நடந்தது, நீ என்ன பண்ணினியோ அதுக்கு ரிவார்டு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா. அம்மா நான் உங்களை அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. இயல்பாக நாம் வெளிப்படுவதுதான் உலகத்திற்கு நல்லதே ஒழிய கொஞ்சம் செயற்கையாக நம்மை காட்டிக்கொள்ள தொடங்கினாலும் அது வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை தரும். கொஞ்ச நாள் நான் மீடியால வர வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சில பேர் சொன்னதை நம்பி டை போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். டை எல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நிறுத்தினேன். அதுல எத்தனை அவமானம் வருங்கிறது எனக்கு தெரியும். நமக்கு பஞ்சு முட்டாயின்னு பேர் வச்சிருக்காங்க, என்ன பேர் வச்சுட்டு போறா. இந்த டை போடுறதை நிறுத்ததுக்கு அப்புறம் நான் பட்ட அவமானத்திலேயே பெரிய அவமானம் ஒண்ணு இருக்கு, அது பெருமையா சொல்றேன். நானும் என் ஒய்ஃபுமா அப்போ போகும்போதெல்லாம் என் ஒய்ஃபு எல்லாம் அன்பா மரியாதையா பேசுவாங்க, எல்லாம் ரைட்டு. நான் டை விட்டு நல்ல விழவே இந்த தலையோட போகும்போது ஒரு தடவை என் ஒய்ஃப் வரும்போது சார் யாரோ என்னமோ கேட்டாங்க. என் ஒய்ஃபு முகத்துல அப்படி ஒரு சிரிப்பு, ஒரு பெருமிதம் தனியா வந்துருச்சு. நான் கூப்பிட்டு கேட்டேன், என்ன கேட்டாங்க? இல்ல நான் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. என்ன வருத்தப்படு? நீங்க அவருக்கு செகண்ட் ஒய்ஃபான்னு கேட்கிறாங்க. பாருங்க, டை போட்டுட்டா அவன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா, நான் டை நிறுத்திட்டா சேஞ்ச் எங்கிட்ட இல்லை, அவன் எனக்கு செகண்ட் ஒய்ஃபா. அப்ப அவன் எங்க தெரியுறதால டை நிறுத்துற உடனே எனக்கு பேர் வருது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நாம இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு நான் கட்டாயப்படுத்துறதுக்கு சொல்லலை. அப்படி நம்மளை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா பலரும் தங்களை போலியாகவே உலகத்துக்கு காட்டுறாங்க. இந்த பொய் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா 3 வகை பொய் இருக்குங்க. தமிழ்ல அழகான மொழி பாருங்க, வாய்மைன்னு ஒரு சொல் இருக்கு, மெய்மைன்னு ஒரு சொல் இருக்கு, உண்மை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. ஏங்க ஒரே வார்த்தை தானே இருக்கணும். சத்தியம்னு வடமொழியில சொன்னா மொழிபெயர்ப்புல ஒன்னா தானே இருக்கணும். பொய்மை, மெய்மை, வாய்மை, உண்மை வேண்டாம்னா. தமிழோட அழகு வாயால பொய் சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. சில பேர் வாயால பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனா மௌனத்தால பொய் சொல்வாங்க. எப்படிங்க? வாயாலலாம் பொய் சொல்லணுங்கிறது இல்லை, மௌனத்தால சொல்லலாம். இப்ப நான் பட்டிமன்றத்துல நடுவராக உட்கார்ந்து இருக்கிறேன்னு வச்சுங்க, ஒருத்தர் வந்து என்ன புகழணும் அப்படின்ற எண்ணத்துல, அவர் கல்வி கடல் கம்பராமாயணத்தை கரைக்கு குடித்தவர், அவர் சேக்கிழாரில் நீந்தியவர், அவர் மிகப்பெரிய உலக இலக்கியங்களை எல்லாம் நான் என்ன சொல்லணும்? நிறுத்து. ஏதோ நாம ஒரு 500-600 பாட்டை படிச்சு வச்சு வண்டி ஓட்டுறோம். அது கூட தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியாததால நாம இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோம். இந்த உண்மையை நான் ஒத்துக்கிறேனே ஒழிய நீ கம்பராமாயண கடல் சேக்கிழார் ஏறினா நான் ஒன்னும் தலையாட்டக்கூடாது. தம்பி எனக்கு அளவாதான் தெரியும், அதுக்கு மேலே நீ ஒன்னும் சொல்லாது, நிறுத்த சொல்லணுமா இல்லையா? சில பேச்சான் அப்படி இல்லை, தன்னை புகழும் போது பேச மாட்டான், மௌனமாவே ஏத்துக்குவான். அப்ப அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? வாய் வழியாகத்தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்பதல்ல, மௌனத்தின் வழியாக கூட ஒருவன் பொய் சொல்ல முடியும். இதை யோசிச்சுதான் வச்சா எப்படி தெரியுங்களா? வாயால் மெய்யாய் இருத்தல், மெய்யால் மெய்யாய் இருத்தல், உள்ளத்தால் மெய்யாய் இருத்தல், உள்ளத்தால் மெய்யாய் இருத்தல் உண்மை, வாயால் மெய்யால் இருத்தல் வாய்மை, மெய்யால் மெய்யாய் இருத்தல் மெய்மை அப்படின்னு வச்சா. மெய்மைன்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல. நீ உன் சைலன்ஸ் மூலமா கூட போய் என்டார்ஸ் பண்ணக்கூடாது. தம்பி ஓரளவு படிக்கிறேன் அதோட நிறுத்து அப்படின்னு நிறுத்தணுமே ஒழிய அதை எஸ்ன்னு அக்ரி பண்ணக்கூடாது. இல்ல இதெல்லாம் நம்ம விரும்புறோம், தன்னை ஒருத்தர் பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ளுக்குள்ள எப்படியோ வருது. இது ஒரு வகையான பொய், அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. இன்னொன்னு பாருங்க, இப்ப சமஸ்தானங்கள் அதெல்லாம் இருக்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு பவர் இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு பவர் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சமஸ்தானத்து ராஜாவுக்கு பவர் இருக்கு, அரசுக்கு ஒண்ணு கிடையாது. ஆனா அவங்க பல பேர் பாருங்க ஒரு டப்பா கார் வச்சிருக்கிறாங்க. அந்த டப்பா கார்ல இந்த சமஸ்தானம் அப்படின்னு எழுதி அது பெருசா போர்டு போட்டுக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீ ராஜாவும் இல்லை, அரசரும் இல்லை. அரசர் இல்லாத போது உனக்கு குடிமக்களும் இல்லை. இந்த கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடினார், ராஜா என்பார் மந்திரி என்பதில்லை, ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியும் இல்லை வாழ அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு
நம்ம உண்மையில அரசர் இல்ல. சரியா சொல்றதா இருந்தா ஒரு எம்எல்ஏ இருக்கிற பவர் இன்னைக்கு ஒரு சமஸ்தான ராஜாக்கு இருக்குமா? இல்ல. அதுல என்ன பொய் இருக்கு? ஏன் அப்படி பொய்யா உட்காரணும்? நான் இன்னும் கூட ஒரு படி மேல போய் சொல்லுவேன், ஏற்கனவே என்ன வறுத்து போட்டுறாங்க, அதை இன்னும் கொஞ்சம் போட்டுருவாங்க. மடாதிபதிகள்லாம் பெரிய தங்க சிம்மாசனம், அது ஒரு மாதிரி ஒண்ணு கிடையாது. நீ ஒழுக்கமா இருந்தா அது பெரிய விஷயம் ஒழிய, அதை தவிர நீ எவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கிற, எவ்வளவு பெரிய சிம்மாசனம் வச்சிருக்கிற, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நீ எல்லா கார்ல வரேங்கிறத பத்தி யாராவது கவலை கட்டாரா? இல்லையே. அழகாக நம்ம சதீஷ்னு ஒரு பேச்சாளர் தம்பி தான் சொன்னான், சார் ஆடி கார்ல வர்றது பெருசா ஆம்புலன்ஸ்ல வராம இருக்கிறது பெருசு. ஆடி கார் இருக்கிறது பெருசு இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லாம போறது தானே பெருசு வாழ்க்கையில. நான் இவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கேன், நான் பெரிய மடாதிபதி தான். தப்பு. ஒரு உண்மையான துறவு ஞானம்னு வர்ற போது ஒண்ணுமில்லாத ஒரு பரதேசினா பரதேசியா தான் இருக்கணும். பரதேசிகளுக்கு படாடோபம் எனக்கு புரியவே இல்லையே. நம்ம இன்டர்நேஷனல் காமெடியன் ஒருத்தர் இருக்காரு. யார் இன்டர்நேஷனல் காமெடியன்? கைலாசா இன்டர்நேஷனல் காமெடியன். என்ன மேக்கப் போடுறாரு பாருங்க. இந்த பக்கம் தங்கத்துல ஒண்ணு, அந்த பக்கம் வெள்ளியில ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு, ஒரு நாள் சிவபெருமான் மாதிரி, ஒரு நாள் முருகன் மாதிரி. கடவுளே, ஒரிஜினல் நித்யானந்தாவா மட்டும் அவர் வரமாட்டேங்கிறார் இல்லையா? நான் பேர் சொல்லக்கூடாது. எது சொல்றேன்னா, நம்மளை போலியா கடவுளா காட்டி என்ன ஆக போறோம்? ஏன் இந்த தெளிவும் ஞானமும் நமக்கு வரல? நம்மளை பொய்யா ஒரு கடவுளா ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல. நிறைய பேரு தாங்கள் யாராக இல்லையோ அவர்களாக தங்களை காட்டிக் கொள்வதில் அதிக செலவு செய்கிறார்கள், அதிக மன கஷ்டங்களை அடைகிறார்கள், அதிக துன்பங்களை அனுபவிக்கிறார்கள், அதிகம் நபர்களை காயப்படுத்துகிறார்கள். சோ சிம்பிள், நம்ம யாரோ அப்படி அதாவது வெளிப்பட்டு போலாம்.